ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரோக்ராமருக்கு ஒரு கோடிங் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுற ஹாபிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னென்ன ஹாபின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட சேர்ந்து பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். என் பேர் நவீன் பால் பரமசிவம், அமேசான் வெப் சீரிஸ் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் பார்ட்னர் அண்ட் ஷீஷப்கான MVP. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ப்ரோக்ராமர் எப்படி தன்னோட கோடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. எப்படி டெவலப் பண்ணுறது தெரியாது. ஒரு சில இப்போ ப்ரோக்ராமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறவங்க கூட இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி தன்னோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிற வே தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எப்படி இம்ப்ரூவ் பண்ணு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதுக்கு மொத்தம் 5 ஹாபிஸ் இருக்குது. ஹாபிஸ்னால் நிறைய பேருக்கு பொழுதுபோக்குன்னு நினைப்பாங்க. பொழுதுபோக்குங்கிறது டிவி பார்க்குறது பொழுதுபோக்கு தான். இல்லை நம்ம ஏதாவது கண்டென்ட் ரைட் பண்ணுறோம், இல்லை யூஸ்ஃபுல்லாக பண்ணாலும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒர்க்ஸ் எது செய்கிறோமே அது ஒரு சிலது ஹாபிஸ் தான் வரும். அந்த லிஸ்ட்டில் நான் ஒரு 5 டைட்டில் வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வ்ளாகிங் அண்ட் ரைட்டிங். வ்ளாகிங் அண்ட் ரைட்டிங்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு புது கான்செப்ட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரைட் பண்ணலாம். ரைட் பண்ணுறது நீங்கள் ஒரு நோட்டில் கூட ரைட் பண்ணலாம். இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளாகில் கூட ரைட் பண்ணலாம். ப்ளாகில் ரைட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் பார்த்தீங்கன்னா ப்ளாகான ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் கூட ரைட் பண்ணலாம். இந்த ரைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ரைட் பண்ணுறப்ப நம்ம எக்ஸாம்பிள் படிக்கிறோம் அப்படிங்கிறத அதை விட நம்ம ரைட் பண்ணுறப்ப இன்னுமே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போர்ட் கேம்ஸ். போர்ட் கேம்ஸ்னால் நிறைய ஐடி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டென்னிஸ் வச்சுருப்பாங்க, இல்லை டேபிள்லேயே ஃபுட்பால் விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கேம்ஸ்னால் பெரிய ஐடி கம்பெனிஸில் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி ஆஃபீஸில் கேமிங்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கு. அதேமாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமாக இருந்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடுங்க. அதாவது வீடியோ கேம் கிடையாது, ஃபிசிக்கலாக விளையாடணும். நீங்கள் ஃபிசிக்கலாக இல்லை வீட்டில் அந்த மாதிரி பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூட விளையாடலாம். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபி எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ப்ரோக்ராமிங்கில் வருது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரும் ப்ரோக்ராமரும் ஒன்று தான். ஏன்னா ஒரு சில டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உள்ளவங்க தான். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோட தான் இருப்பார். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமருக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அதாவது மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அதனால தான் உங்களோட ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு ப்ரோக்ராமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல் ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் அந்த கண்டென்ட் பார்த்து கூட உங்கள் மொபைல் நீங்கள் DSLR கேமரா கூட வேணாம், உங்கள் மொபைலில் கூட நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா குக்கிங். ப்ரோக்ராமிங்க்கும் குக்கிங்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் குக் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்களோ அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டில் கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு ப்ரோக்ராமர் வந்து ஒரு குக்கிங் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்க ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸில் அவங்க இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க போடுற எஃபோர்ட் பொறுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்காக தான் குக்கிங் பண்ணுறப்போ அவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு ஹேபிட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணும்போதும் அந்த அட்டென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக குக்கிங் பண்ண சொல்கிறாங்க. முக்கியமாக ப்ரோக்ராமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கிங் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்கிறாங்க ஒரு ப்ரோக்ராமருக்கு. ஒரு சில ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்லேருந்து டென்ஷனோட வருவாங்க. அவங்க குக்கிங் பண்ணும்போது அவங்க இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் மேக்ஸிமம் நினைக்கிறாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறாங்க, இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. ஒரு சிலர் அப்படி கூட யூஸ் பண்ணி கூட வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமாக இருக்கிறப்ப நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அனெக்சிட்டிங்கிறது வராது. அதாவது பதட்டமாக ஒரு சிலர் நிறைய வேகமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. அதில் அவங்களால சரியாக ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த பதட்டங்கிறது குறையும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மியூசிக் கேட்கறது மூலமாக நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அதேமாதிரி ப்ரோக்ராமர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த மியூசிக் கேட்கறது மூலமாக உங்களோட மைண்டோட திங்கிங் பவர், அதாவது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறப்ப பிரைன் நல்லாவே யோசிக்கும். அப்படி யோசிக்கிறப்ப உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்ந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.